வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏஏ விமான நிலையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பர்மனன்ட் நியூ கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ் கண்ட்ரோலுக்காகவும் அண்டு மற்ற ஏர்லைன் கண்ட்ரோலுக்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 45,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 24/5/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏஐ விமான நிலையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டெல்லியிலேருந்து உங்களுக்கு இந்த வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்காக 309 வேகன்சிஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை உங்களுடைய ரிசர்வேஷன் என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் போதும். இதில் 3 இயர் இன் சயின்ஸ் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கணும். இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது பட்சத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலரில் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணதாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 10th + 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் மஸ்ட்டாக பாஸ் ஆகிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் கோர்சஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா மெயினாக ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் கண்டிப்பாக 100% இருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சுட்டா கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஆவிங் பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா கேண்டிடேட் பாசிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் ஓகே, அப்படி இல்லைனா வெல் டன் குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை கொடுத்துருக்காங்க. 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 24/5/2025 அன்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 27 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் 18 வயசுலேருந்து. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும் மற்ற கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியாக இருக்கீங்களோ அந்த ரிலாக்ஸேஷனை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி இருந்து, அதாவது அடுத்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுது. 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்கான சேலரி பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 1,50,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 24/5/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு வைவர் டெஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ கிடையாதுன்றது மஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இவங்க கொடுத்துருக்கிற நீங்கள் எல்லா அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிலையோ அல்லது இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பரை பார்த்தீங்கன்னா எது ஒர்க்கிங்கில் இருக்கோ அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் எல்லாம் சேரும். அதனால் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு
வெப்சைட்க்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக போகுது. அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். அப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏர்போர்ட் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வர்றது வந்து ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஜாப் இது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.